வணக்கம் தமிழக மக்களே. என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு ஒரு செய்தி மாதிரி சொல்கிறேன். திமுக அரசில் ரீல் ஆட்சி அப்படி திமுக வந்து கனிமொழி அக்கா சொல்கிறாங்க, இது ரீல் ஆட்சியா ரியல் ஆட்சி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அண்ணன் பேசியிருக்காரு. இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் அண்ணன் சின்ன பிள்ளைங்க சொன்னாலும் அப்பா அம்மாவுக்குன்னு சொந்தமாக ஒரு அறிவு இருக்குது. அதை வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னொன்று மக்கள் வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க. என்ன முடிவுன்னா, திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் ஓட்டு போடக்கூடாது, ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக நம்ம புதிய சிஎம்மாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன இதில் ஒரு குளறுபடி நடந்துச்சுன்னா, அங்கங்கே மக்களை ஓட்டு போட விடாத மாதிரி இவங்க வந்து ஸ்டாலின் அண்ணன் வந்து அவங்க அரசில் வந்து ரொம்ப தடை போட்டுட்டாங்க. இல்லைன்னா இப்போ இவருக்கு வந்து இந்த பெரும்பான்மைக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். இன்னொன்று கள்ள ஓட்டு நடந்திருக்கு ஆல்ரெடி. நானும் எனக்கும் கொஞ்சம் தெரியும். அது மாதிரிலாம் நடக்காமல் இருந்தால் இப்போது சிஎம்மாக இருக்க விஜய் சாருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த நம்பர்ஸ் அது வந்து அதிகமாக தான் வந்திருக்கும். மக்கள் மனசில் அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரி வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை இருக்குது. எனக்கும் வேணும், அந்த மாதிரி தான் வேணும். இருந்தாலும் இவர் சொல்கிறது, ஸ்டாலின் என்ன சொல்கிறது, இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த யார் கனிமொழி அக்கா பேசுறது, எல்லாருக்கும் வயிற்றுச்சலில் தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் உங்களை ஆட்சி அமைக்க விடாமல் ஏதாச்சும் தந்திரம் பண்ணி உங்களை வந்து வேறு மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களால முடியல. வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு அவங்கள ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விஜய் சார், சிஎம் சார், நீங்கள் வந்து எனக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சி கொடுக்கணும். எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் உங்களையும் நினைக்கிறேன். என்னோட அந்த தலைவரை தவிர நான் யாரையுமே தலைவரை நினச்சதில்லை. இன்னைக்கு 2026 இது ஒரு மாற்றம், மாபெரும் மாற்றம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 70 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் ஆண்டவர்கள் உங்களிடம் தோற்றார்கள். அதுதான் எனக்கு இந்த மாற்றம் பெரிய வரவேற்பு. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் பசங்க வந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் நல்லது செஞ்சு இந்த நாட்டு மக்கள் நீங்களை எவரெஸ்ட்டு சிகரமாக கொண்டு போகணும். நாட்டு மக்களை உங்களை வைப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஎம் சார்